ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மற்றும் பெரம்பூர் மண்டல தலைவர் பசுமலை இரா பிரகாஷ் அவர்களையும், கிருஷ்ணகுமார், சங்கர், மீரா கிருஷ்ணகுமார், வசந்தகுமார் மற்றும் மண்டல தலைவர்கள் சுரேஷ் தேவன், கதிர்வேல், தீபா, புருஷோத்மன், ஜெகதீசன், பாலாஜி, வீரா, கிருபாகரன், துரை கணேஷ், பிரகாஷ், சாந்தி, பழனி மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தரும் மாநில செயலாளரும் எனது அன்பு நண்பருமான சதீஷ் அவர்களும். ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சது, நிறைய பேசுவார் சதீஷ் அவர். நானும் பட்ஜெட்டை பற்றி ஒரு கருத்து தான். நமது மரியாதைக்குரிய அன்பு பிரதமர், இரும்பு மனிதர் பிரதமர் மோடி அவர்களின் ஆலோசனைப்படி நமது மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அருமையான ஒரு பட்ஜெட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது முக்கியம் டேக்ஸ், அந்த எக்ஸம்ஷன், அது பெரிய விஷயம். அது பாக்கி நிறைய விஷயத்தில் உங்களுக்கு நிறையா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. ட்விட்டர், ஃபேஸ்புக்கு மிக தெளிவாக நமது மாநிலத்தர் அண்ணாமலை அவர்கள் பிரம்மாண்டமாக பொதுக்கூட்டத்தில் நேற்று திருவாமையூரில் அனைத்து அந்த நம்மளோட பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்களை பற்றி சிறப்பாக பேசினார்கள். நீண்ட ஒரு விலைக்கு இந்த பட்ஜெட் சம்பந்தி பேசுவதற்கு நமது ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கலான் இருக்கேன். நேற்று தலைவர் அண்ணாமலை அவர்கள் திருவாமையூரில் ரொம்ப தெளிவாக பேசினார் பட்ஜெட்டை பற்றி. ஆனால் ஒரே ஒரு கருத்தை மட்டும் தான் சொன்னார். அறிவாலயத்தை எல்லா செங்கலும் எடுக்காமல் விட மாட்டேனா, அந்த மாதிரி இன்னைக்கு 2026 எல்லா விதமான அமைச்சர்கள் மேலே இருக்க ஊழல் பட்டியலும் எடுத்து அதற்கான அவர்கள் என்னென்ன நடவடிக்கை மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக தமிழக அமைச்சரவை மாற்றம் ஏற்படும் நடவடிக்கை எடுப்பார் என்று தெளிவாக சொன்னார். அதற்கு இன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பேப்பரிலும் மற்ற பத்திரிகை செய்திகளில் RS பாரதி பதில் கொடுத்துருக்காரு. அறிவாலயத்தை கை வைக்க முடியாது, ஒரு செங்கலை உருவாக்க முடியாது. நான் சொல்கிறேன், நீ ஞாயிற்றுக்கிழமை வக்கீல்னு சொல்லுவாங்க, கோர்ட்டுக்கே போகாத வக்கீல் தான் அந்த RS பாரதி. நீ தேவையில்லாமல் குறைக்காது. அறிவாலய கதை எனக்கு ஃபுல்லாக தெரியும். அறிவாலயத்தில் இந்த ஜெயலலிதா அவங்க அம்மா அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது அறிவாலயத்தில் ஃப்ரண்ட்டில் OSR லேண்டு பிரச்சனை வரும்போது அது என்ன மாதிரி நடந்த பிரச்சனைலாம் தெரியும் உங்களுக்கு. சும்மா நீங்கள் நினைக்காதீங்க, வெளியில் காமிக்கிற எல்லாத்தையும் படம் காமிக்கிற மாதிரி எங்கள்கிட்ட காமிக்காதீங்க. ஏலத்தால் அறிவாலயத்தை பில்டிங்கே உருக்கிட்டோம். இப்போ தலைவர் செங்கலை சொல்லிட்டார். அடுத்தது யாருன்னு தமிழ்நாட்டில் வேறு என்னென்னலாம் பிரச்சனை அண்ணாமலை தலைவர்களை பற்றிலாம் சேகரித்து வைத்துக்கொண்டு இப்போ தான் ஒரு அமைச்சர் சாம்பிள் காமிச்சோம் நாங்கள். செந்தில் பாலாஜி இப்போ தான் ஜெயிலில் போயிட்டு இப்போ பெயிலேருந்து வந்திருக்காரு. அவருக்கும் பெயில் எப்போ கேன்சல் ஆக போகுதுன்னு தெரில. இந்த மாதிரி தேவையில்லாமல் லூஸ் ஸ்டாக்ஸ் வாய விடாதீங்க. எமர்ஜென்சியில் இது மாதிரி தான் வாயை விட்டு மாட்டிக்கிட்டீங்க, ஒவ்வொரு ட்ரிப்பும் வாயை விட்டு மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் எப்படி வீரவசமாக இருக்கணும். இந்த RS பாரதியை பற்றி ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்கிறேன். RS பாரதியோட மனைவி கார்பரேஷனில் டாக்டராக இருந்தாங்க. ஆனால் பாதி நாள் கார்பரேஷனுக்கு வர மாட்டாங்க, கையெழுத்து போட்டுருவாங்க. இது சம்பந்தமாக சைதாப்பேட்டில் அவங்க டாக்டராக இருக்கும்போது மாநகராட்சியில் அப்போ இருக்க முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவிட ஒரு நோட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி RS பாரதியோட மனைவி கார்பரேஷன் டாக்டராக இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்கையூர் டம்பிங் யார்டில் ஒரு சிறப்பு முகாம் அமைச்சு அங்கே இருக்க தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு டாக்டராக போடலான்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு காரியத்தை பண்ணலான்னு சொல்லி நோட்டு கொடுத்தேன். அப்போ இருந்த கார்பரேஷன் கமிஷனர் MP விஜயகுமாரும் ஹெல்த் ஆஃபீஸரும் உடனே முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி RS பாரதி டாக்டராக இருக்காங்களா? ஆமாம் டாக்டராக இருக்காங்க. சைதாப்பேட்டில் பல்வேறு ஜனங்களுக்கு தேவையான மருந்துங்கள்லாம் முறைகேடு பண்ணிட்டாங்களாமா, அவங்க ஜனங்களுக்கு தேவையான ஒழுங்காக பணி செய்யாமல் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர் MP விஜயகுமார் திமுக சாதகமாக மறுப்பினார். ஆனால் அவங்க உளவுத்துறை மூலம் தேவையான தகவலாம் சேகரித்து உடனே அவர் துணை மேயர் ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க, வடசென்னை டம்பிங் அடுக்க அவங்கள மாற்றின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. வீராதி வீர சூராதி சூர RS பாரதி என்ன பண்ணிட்டாருன்னா உடனே நேராக போக வேண்டியதானே டிரான்ஸ்ஃபருக்கு ஒய்ஃப். அங்கே வேலையே ஒய்ஃப் ரிசைன் பண்ணிட்டு விட்டு ஓடினவன் தான் அந்த RS பாரதி. அப்பேற்பட்டவன் தான் வீராதி வீர சூராதி சூரன். இப்போ என்ன பண்ணுவார், இப்போ ஃப்ரண்ட்ல நீங்கள் அறிக்கை கொடுத்துட்டு
பேக்டோர் என்ட்ரி. திமுகவில் நிறைய பேக்டோர் என்ட்ரி இருக்காங்க. டெல்லியில் போய் நம்ம அமைச்சர்களை காலில் விடுவார். டெய்லி என்ன வேலை? இந்த டிஆர் பால தலைமையில் இருக்க எம்பிங்களாம் டெல்லியில் போய் எல்லா மந்திரிங்க வீட்டில் போய் காலில் விடுவது. எங்களை காப்பாற்றுங்க, என் குடும்பத்தை காப்பாற்றுங்க, புள்ளக்குட்டியை காப்பாற்றுங்க. நான் என்ன சொல்கிறேன், துரைமுருகனை பற்றி தெரியும். ரெய்டு ஆனாலும் எதுக்கு சாயந்தரமே டெல்லிக்கு ஜெகத் ரட்சனை கூப்பிட்டு போனீங்க? டெல்லியில் யாரெல்லாம் பார்த்துனீங்க? இந்த வீர வசனம்லாம் பேசாதீங்க. வந்து இன்னும் உங்களுக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னைக்கு என்ன சார், பிப்ரவரி மாதம் ஆச்சு, இன்னும் உங்களுக்கு 10 அமாவாசை முடியுது. ஜனவரி மாதத்துலேருந்து ஃபுல்லாக வந்து எலெக்ஷன் டைட் பண்ணிடுவாங்க. விரைவில் தலைவர் அண்ணாமலை வந்து அவர்கள் தலைமையில் தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து தேர்தலை சந்திக்கும். நம்ம வாய் சும்மா இருக்காது. இந்த உட்கட்சி விஷயத்தில் பேச கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் ஒரு நேத்தே மீட்டிங் திருவான்மையூரில் பேசலான்னு சொன்னேன்னா, நான் அன்புடன் ஒரு ஏஎன்எஸ் பிரசாத் வாய் போட்டு போட்டார். வேணா தலைவா, இங்கே பேச வேணாம், நீ பேசினா வைரல் ஆயின்னு சொன்னான். ஆனால் கட்டாயம் பேசிதாகணும். நமது அண்ணாமலை தலைவர் உயிரை கொடுத்து ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க் எடுத்து வந்து ஒவ்வொரு செங்கலான பிஜேபி இந்த அளவுக்கு வந்து மக்கள் பேசுகிற அளவுக்கு உயர்த்தி பண்ணியிருக்கார். எனக்கு என்ன வருத்தமாக இருக்குதுன்னா, எல்லாரும் வாங்க, மந்திரி அவங்க, எம்எல்ஏ அவங்க, அதை பற்றி நான் யாரும் நம்ம சொல்ல, அப்போ நம்ம தொண்டனாகவே இருந்துட்டு போயிடுவேன். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி மீட்டிங்கில் சேலஞ்ச் பண்ணுறார். யாரை சேலஞ்ச் பண்ணுறாரு? உலகமே வியந்து பாராட்டும் நமது மரியாதைக்குரிய அன்பு தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றியும் தரக்குறையாக பேசுகிறார். நமது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டையும் குறை சொல்லி, மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி பேசுகிறார். இதை யாரை வச்சுட்டு பேசுகிறாரு? நீங்களாம் யோசிக்கணும். தலைவர் அண்ணாமலையோ கேசவ நாயகமோ பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனால் எங்களை மாதிரி தொண்டர்கள் நாங்களாம் பெருந்தன்மையாக இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம், தொண்டனுக்கு ஒரு நியாயம், தலைவருக்கு ஒரு நியாயம். நயினார் நாயகன் வச்சு பேசுகிறாரு. இது சொல்கிறார், நயினார் நாயகன் தப்பா. ஒன்று அந்த கூட்டத்தை விட்டு வெளிநடை பண்ணிருக்கு நயினார் நாகேந்திரன். அரசியல் நாகரிகம் போய் வெளிநடை பண்ணல. குறைந்தபட்சம் மீட்டிங் முடிஞ்சு ஒரு ட்விட்டரில் கண்டனம் தெரிவிச்சிருங்க முதலமைச்சர் ஸ்டாலினை, இல்லாட்டி ஒரு பத்திரிகை அறிக்கை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நயினார் நாகேந்திரன் நமது பாரத பிரதமர் பிரைம் மினிஸ்டரையோ நிர்மலா சீதாராமனையோ முதலமைச்சர் நேரடியாக வைத்துக் கொண்டு ஒரு சட்டமன்ற தலைவராக இருந்துகிட்டு குறை சொன்னவர் ஏன் இது வரைக்கும் வந்து அதை எதிர்த்து ஒரு ட்விட்டர் கொடுக்கல, ஒரு ஃபேஸ்புக் அறிக்கை கொடுக்கல? இது வந்து தலைவர் அண்ணாமலை மேலே கோச்சாலும் கவலை கிடையாது.